அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விஜய் புகழாரம் சூட்டியிருக்கிறார். மாநில உரிமைக்காக ஓங்கி குரல் எழுப்பியவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா என தவிக தலைவர் விஜய் புகழாரம் சூட்டியிருக்கிறார். இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் உண்மையாக உழைத்தவர் அண்ணா என விஜய் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மாபெரும் ஆட்சி அதிகார மாற்றத்திற்கு வழிவகுத்த அண்ணாவை அவரது பிறந்த நாளில் போற்றி வணங்குவோம் எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த அறிக்கை தொடர்பான முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு இடங்கள்ல அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில அவருடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு கட்சி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த வகையில கொள்கை தலைவர்களாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 5 தலைவர்கள் இருந்தாலும் அண்மை காலமாக இந்த 2வது மாநில மாநாட்டுக்கு பொறுமையாக வரலாறு திரும்புகிறது என்னும் வகையில பேசக்கூடிய விஜய் அதற்கு காரணமாக 1967 1977 தேர்தல்களை தெரிவிக்கிறார். அதாவது ஒரு மாநில கட்சி தொடர்ந்து தமிழகத்துல தேசிய கட்சிகள் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல மாநில கட்சி வெற்றி பெற்றது. அதனை தெரிவிக்கும் வகையில தான் வாகை சுடும் வரலாறு திரும்புகிறது என்ற பொருண்மையில இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இன்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு அரசியல் கருத்துகளோடான ஒரு பதிவை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவுல இரட்டை வேடம் போடாத தலைவர் என்றும் அதே போல குடும்ப அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தாத தலைவர் என்றும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் ஆகிய கருத்துக்களை இந்த பதிவின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த முப்பெரும் விழா எனும் மடல்ல மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தை சாடியிருந்தனர் என திமுகவிற்கு ஒரு நீண்ட அறிக்கையை தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கையில மாநில உரிமைக்காக ஓங்கி குரல் எழுப்பியவர், இருமொழி கொள்கையை தமிழகத்திற்கு தந்தவர், தமிழ்நாடு என்று சட்டப்படி பெயர் மாற்றியவர், சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருந்தவர், சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியவர், குடும்ப ஆதிக்கமற்ற அற்புத அரசியல் தலைவர், கொள்கை வழி நின்றவர், கனிவில் திருவுருவம், இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்காக உண்மையாக உழைத்தவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் அரசியலில் அசாத்திய வியூகத்தை வகுத்து மாபெரும் ஆட்சி அதிகார மாற்றத்திற்கு வழிவகுத்த பேரறிஞரின் பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவோம், மக்களிடம் செல் என்ற அவரது அரசியல் மந்திரத்தை பின்பற்றி 1967 தேர்தல் அரசியல் வெற்றி விளைவை மீண்டும் ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஆதரவுடன் மீண்டும் தமிழகத்தில் நிகழ்த்தி காட்ட இந்த நாளில் உறுதி ஏற்போம் என அந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.